வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபோக் லிட்ரேச்சரை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷனை பார்க்கலாம் வாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையும் எல்லா சமூகத்திற்கு நடுவில் கண்டிப்பாக ஃபோக் லிட்ரேச்சர் இருக்கும். ஏன்னா ஃபோக் லிட்ரேச்சர்ன்றது என்னன்னா அந்த கம்யூனிட்டியோடைய அனுபவங்களை, அவங்களோட கல்ச்சுரல் வேல்யூஸை, அது மாத்திரம் இல்லாமல் அவங்க அன்றாட வாழ்க்கை மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கிட்ட அறிவை வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணது தான் இந்த ஃபோக் லிட்ரேச்சர். இதை வந்து ஒரு ஜெனரேஷனுக்கும் அவங்களோட மூதாதையர்கள் வந்து கொடுத்துட்டு போகிற சொத்துன்னு கூட சொல்லலாம். இதில் நிறைய ஆர்டிஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குது. அதாவது நரேட்டிவ்ஸ் இருக்குது, சாங்ஸ் இருக்குது, ரிச்சுவல்ஸ் இருக்குது, அப்புறம் மற்ற ஆர்டிஸ்டிக் க்ரியேஷன்ஸும் இருக்குது. அதனால் ஃபோக் லிட்ரேச்சர்னால் என்னன்னா அது ஒரு கம்யூனிட்டியோட ஐடென்டிட்டியும் வேர்ல்டு வியூவும், உலகத்தை பற்றி அவங்க என்ன தெரிஞ்சுட்டுருக்காங்க அப்படின்றத ஒரு பதிப்பாக வச்சுட்டு போனதை தான் நம்ம இந்த ஃபோக் லிட்ரேச்சர்னு சொல்லுவோம். இதோட முக்கிய கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அது ஒரு ஓரல் ட்ரெடிஷன். அதாவது வந்து ரிட்டன் ஃபார்ம்ஸ்னு ஃபோக் லிட்ரேச்சர் கொஞ்சம் இருந்தாலும் மெயினாக பார்த்தீங்கன்னா வாய்மொழியாக வந்த இலக்கியத்தை தான் நம்ம ஃபோக் லிட்ரேச்சர்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதை யார் எழுதுனாங்க, இதை வந்து இவங்க என்னார் தான் வந்து முதல்ல சொன்னாங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட பாடல்கள், கதைகள். அதனால் வந்து இது வந்து இன்னார் தான் சொன்னாங்க அப்படின்ற பேர்லாம் நமக்கு தெரியாது. நம்ம வாய்மொழியாக வந்த அந்த கதையும் பாடலும் தான் தெரியும். அதனால் இது ஒரு கலெக்டிவ் ஸ்டோரி டெல்லிங்னு சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து மற்றவங்க சொல்கிறத கேட்டு இல்லை பாடுறத கேட்டு அவங்க சொல்லி அவங்க பாடி அது மூலமாக தான் இந்த ஃபோக் லிட்ரேச்சர் வந்து இத்தனை வருஷம் வந்து நம்மக்கிட்ட வந்திருக்கு. இது ஒரு கலெக்டிவ் க்ரியேஷனே சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒருத்தரோட அனுபவம்னு சொல்ல முடியாது. அந்த கம்யூனிட்டியோட எல்லாருமே அதை ஒரு அனுபவிச்சிருப்பாங்க. இல்லை எதிர்காலத்தில் வரவங்களும் இதுக்கு வந்து தாண்டி தான் வரணும் அப்படின்னும் போது தான் அவங்க இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அப்போ தான் நம்மளாலேயே அதை உணர முடியும், புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி இதில் நிறைய அடாப்டேஷன்ஸும் இருக்கும், வேரியேஷன்ஸும் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்த மாதிரி மக்கள் வந்து அடுத்த காலகட்டத்தில் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வரும். அந்த கல்ச்சர்லேயும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் வரும். அப்புறம் வந்து ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட்டில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி அவங்களோட நம்பிக்கைகளில் சில மாற்றங்கள், சில முன்னேற்றங்கள், சில தேவையில்லாததெல்லாம் வந்து விளக்குதல் எல்லாமே இருந்திருக்கிறதுனால இந்த வாய்மொழியாக வந்த இலக்கியம் வந்து பின்னாடி வந்து எழுதப்பட்ட இலக்கியமாக இருந்தாலும் அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறுபாடோடு, இல்லைன்னா ஒரு விஷயத்துலேருந்து அடாப்ட் பண்ணி வேறு ஒரு மாதிரியான ஒரு வடிவத்தில் கண்டிப்பாக வந்து அந்த ஃபோக் லிட்ரேச்சர் வந்து நிறைய ஜெனரேஷன்ஸை தாண்டி வந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஃபோக் லிட்ரேச்சரில் என்னெல்லாம் வரும்னா அந்த ஷான்ஸ் பார்த்திங்கன்னா ஃபோக் டேல்ஸ், மித்ஸு, லெஜெண்ட்ஸ், ஃபேபிள்ஸ், சாங்ஸ், ப்ராவர்ப்ஸ், அப்புறம் ரிச்சுவல்ஸு. அது மாத்திரம் இல்லாமல் தினந்தோறும் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை தான் அவங்க வந்து அவங்களுடைய சந்ததிக்கு இவங்க விட்டு போயிருக்காங்க. அதே சமயத்தில் அந்த கம்யூனிட்டியோட வேல்யூஸ், பிலீவ்ஸ், ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க வாய்மொழியாக இலக்கியம் மூலமாக பாடல்களாகவும் கதைகளாகவும் அடுத்த தலைமுறைக்கு அவங்க சொல்லி அவங்கள வந்து வழி நடத்தியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபோக் டேல்ஸ்ன்னு ஃபோக் லிட்ரேச்சர்னு பார்க்கும்போது ஃபோக் டேல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபோக் டேல்ஸ் என்னென்னா அதெல்லாம் ட்ரெடிஷ்னல் ஸ்டோரிஸ். அதில் நிறைய மேஜிக்கல் எலமெண்ட்ஸ் வரும். அப்புறம் நிறைய ஃபென்டாஸ்டிக்கலான க்ரீச்சர்ஸ் வரும். கண்டிப்பாக மாரல் லெசன்ஸ் அதில் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து வாய்மொழியாக தான் அவங்க வந்து ஆரம்ப காலத்தில் அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. மித்ஸ்னால் என்னென்னா இயற்கையாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து அவங்க ஒரு நம்பிக்கையோடு அதை வந்து சொல்லுவாங்க. அதனால் வந்து அதாவது வந்து இந்த பூமி எப்படி உருவாச்சு, மனிதர்கள் எப்படி உருவானாங்க, அது மாத்திரம் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே இப்போ நெருப்பு, நீர் எல்லாத்துக்குமே வந்து கூட ஒரு கதையோ இல்லை எதையோ ஒன்று சொல்லி அது மூலமாக மக்கள் அதை வந்து மதிக்கிற மாதிரியும் அதோடைய வேல்யூவை உணர்ந்து நடந்துக்கிற மாதிரியும் வந்து இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாம் மித்ஸ்ன்னு சொல்லுவோம். லெஜெண்ட்ஸ்னால் ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸ் எல்லாம் முக்கியமான இவெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு கதை வடிவத்தில், அதாவது உண்மையாக நடந்திருக்கலாம், ஆனால் அது ஒரு கதை வடிவத்தில் அது வந்து மக்களுக்கு வந்து புரிகிற மாதிரியும் ஆர்வம் ஏற்படுற மாதிரியும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி அதை கொஞ்சம் க்ளோரிஃபைலாம் பண்ணி ஒரு பெருசாக ஒரு பெரிய பிம்பமாக அவங்கள உருவாக்கி கொடுக்கறது தான் இந்த லெஜெண்ட்ஸு. ஃபேபிள்ஸ்ன்றது ஷார்ட் ஸ்டோரிஸு. ஜென்ரலாக வந்து இந்த ஃபேபிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மிருகங்கள்லாம் வந்து மனுஷங்களை மாதிரி பேசுகிறது, நடந்துக்கிறது, மரம், செடி, கொடி, காற்று எல்லாமே வந்து பேசுகிற மாதிரியும் ஒரு கேரக்டர்ஸாக உருவாக்கிட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபேபிள்ஸில் வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள், மாரல் லெசன்ஸ் இருக்கும். அடுத்தது சாங்ஸ். இது வந்து ஃபோக் சாங்ஸு.
இந்த ஃபோக் சாங்ஸ்லாம் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ட்ரெடிஷன்ஸு கல்ச்சுரல் ப்ராக்டிஸோடு அசோசியேட்டாக இருக்கும். இந்த விழாவுக்கு இந்த பாடலை பாடணும், அதில் ஒரு கதை வரும், அதில் நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு சொல்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராவர்ப்ஸ், பழமொழிகள். ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பழமொழிகள் மூலமாக மக்களுக்கு தெரிய வேண்டிய சில விஷயங்கள், அதாவது அறிவு பகிர்தல்னு சொல்லலாம், அதே மாதிரி அவங்க கல்ச்சுரல் வேல்யூஸையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அதான் ப்ராவர்ப்ஸ். கடைசியாக வருது ரிச்சுவல்ஸ்னால் வந்து செரிமனிஸ், அது அப்புறம் ப்ராக்டிசஸ்ஸு. இது வந்து அந்த கம்யூனிட்டியோட உயிர் நாடினே சொல்லலாம். ஏன்னா வந்து முக்கியமான ஈவெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ட்ரான்சிஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு திருப்பி வந்து அதை நடத்தி அது மூலமாக அவங்களோட பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்கும் மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கும் ஒன்றா வச்சுக்கிறதுக்கும் அவங்கள இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதாவது வந்து ஃபோக் லிட்ரேச்சர்னால் என்னென்னா, இது மூலமாக நம்ம வந்து அந்த கம்யூனிட்டியோட முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய வரலாறு, அவங்களோட நம்பிக்கைகள், அவங்களுடைய வேல்யூஸு, அது மாத்திரம் இல்லாமல் அவங்களுடைய எல்லா விதமான உணர்வுகளும், அவங்க வாழ்ந்த வாழ்வியலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஃபோக் லிட்ரேச்சர் வந்து ஒரு லெகசியாக ஒரு கதை சொல்கிறது மூலமாகவோ பாட்டு பாடுறது மூலமாக அமைஞ்சது தான் இந்த ஃபோக் லிட்ரேச்சர். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.